Welcome to TAF ICE Institute of Central Exam. Upcoming exam ஆன SSC CHSL 2025 previous year question English languageல ஒரு 25 questions நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் mock டெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Select the most appropriate collocation to fill in the blank. Ujjwal was imprisoned for dash a crime. ஸோ ஜெயிலில் அடைச்சிருக்காங்க ஒரு க்ரைம் பண்ணதுக்காக. இப்போ இந்த இடத்துல எந்த வார்த்தையை நீங்கள் ஃபில் பண்ணணும்? மேக்கிங், அண்டர்டேக்கிங், கமிட்டிங், இன்வால்விங். இதில் மோரோவர் கமிட்டிங், இன்வால்விங். ஸோ ஏதோ ஒரு க்ரைமில் இன்வால்வ் ஆகிறது, கமிட் ஆகிறது, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வேர்ட்ஸ் தான். பட் கோலகேஷன் அப்படின்றது நேச்சுரலாகவே இன்னொரு வார்த்தையோடு அது மிங்கிள் ஆகும். நேச்சுரலாகவே இன்னொரு வார்த்தையோட மிங்கிள் ஆகும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், கமிட்டிங் எ க்ரைம் அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ கோலகேஷன் மீன்ஸ் ரெண்டு வார்த்தைகள் வந்து நேச்சுராகவே இணையணும். இப்போ பாருங்கள், நம்ம குவிக் ஃபுட் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். குவிக், ரேப்பிட் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்டு. இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையோட கரெக்டாக ஜெல் ஆகுதுன்னு பாருங்கள். குவிக் ஃபுட், ரேப்பிட் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றதானே ஜெல் ஆகுது. அப்போ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நேச்சர் பாண்டிங். ஸோ நேச்சுரலாக பாண்ட் ஆகுறது. ஸோ நேச்சுரலாக பாண்ட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி மீனிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்விங் கூட நம்ம பயன்படுத்தலாம், மேக்கிங்கும் நம்ம பயன்படுத்தலாம். பட் இதில் இன்னொரு வார்த்தை இந்த க்ரைம் கூட ஜெல் ஆகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கமிட்டிங் தான். ஸோ நேச்சுரல் பாண்டிங். ஸோ நேச்சுரல் பாண்டிங் இருந்தால் தான் அதை கோலகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டோனியம். ஆண்டோனியம்னா ஆப்போசிட் ஆஃப் த கிவன் வேர்ட். He worked alone. He worked alone as he did not want anyone to hamper his project. ஸோ ஹேம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ஸ்ட்ரக்ட், தடுக்கிறது. ஹேம்பர்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அப்ஸ்ட்ரக்ட், தடுக்கிறது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், ஆண்டோனியம். ஆண்டோனியம்னா ஆப்போசிட் வேர்டு கேட்குறாங்க. கேர், கேர்னா பார்த்துக்கிறது. ஹெல்ப்னா உதவி பண்ணுறது. இம்பீடு, இம்பீடுனா அப்ஸ்ட்ரக்ட். அப்ஸ்ட்ரக்ட் இல்லைனா ஹிண்டர், எல்லாமே வந்து தடுக்கிறது தான். அப்போ அப்ஸ்ட்ரக்டும் இம்பீடும் சேம் மீனிங்கில் இருக்குது. அப்போ நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். கேரு, ஹெல்ப்பு, ஃபினிஷ். தடுக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது. அப்போ ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 2, ஹெல்ப் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் தட் கேன் சப்ஸ்டிடியூட் the underlined segment in the given sentence. If there is no need to substitute, it select no substitution required. இப்போ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கொஸ்டின் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு பார்ட்டை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா போல்டு பண்ணியிருப்பாங்க, இல்லைனா இட்டாலிக்ஸில் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல எரர் இருந்ததுன்னா நீங்கள் இதில் இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். எரர் இல்லைன்னா நோ சப்ஸ்டிடியூஷன் ரெக்வயர்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஐ cannot use my office at the moment because it being painted. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஐ cannot use, இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடல் ஆக்சிலரி ப்ளஸ் வெர்போடைய பேஸ் ஃபார்ம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ ஒரு சென்டென்ஸில் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் இருந்ததுன்னா அதில் பாஸ்ட் டென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ எங்கேயாவது பாஸ்ட் டென்ஸ் இருக்கான்னு பாருங்கள் ஹேட் வந்துருக்கு பாருங்கள், பாஸ்ட் டென்ஸ். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. இட் பீயிங் பெயிண்டட், பிகாஸ் அப்படின்றது கன்ஜங்ஷன். பிகாஸ்ன்றது கன்ஜங்ஷன். இந்த கன்ஜங்ஷனுக்கு அப்புறம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வரணும். கிளாஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஃபைனைட் வெர்ப். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஃபைனைட் வெர்ப். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இட் பீயிங் பெயிண்டட். இட் பீயிங் பெயிண்டட்ன்றது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸில் இருக்குது,
ஃபைனைட் வெர்பு மிஸ் ஆகுது. அப்போ என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பீயிங் பெயிண்டட். இட் இஸ் பீயிங் பெயிண்டட். ஆக்டிவ் வாய்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை தான் இஸ் பெயிண்டிங் அப்படின்றது. பேசிவ் வாய்ஸில் என்ன மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் பீயிங் பெயிண்டட்னு மாறும். ரைட். ஸோ இந்த மாதிரி பீயிங் இருக்கு இல்லையா, வெர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம். சிம்பிளாக இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம் எப்பயுமே ஆக்சிலரி வெர்ப் இல்லாமல் வராது. ரைட். ஸோ அந்த ரூல் பிரகாரமே இந்த இடத்துல தப்பு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இட் இஸ் பீயிங் பெயிண்டட். பீயிங்னாலே நம்ம கண்டினியூஸ் டென்ஸில் தான் பயன்படுத்துவோம். ஸோ ஆம், இஸ், ஆர், வாஸ் வேற தவிர்த்து ஹேஸ் பீயிங் பெயிண்டட்லாம் வராது. ரைட். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் பீயிங் பெயிண்டட், பேசிவ் வாய்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானியம் ஆஃப் அமேஸ்மெண்ட் டு ஃபில் த blank. அமேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்ப்ரைஸ், ஜாய். ஒரு சந்தோஷமான ஒரு சர்ப்ரைஸ். ஸோ ரெண்டுமே சேர்ந்து ஜாய்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். சந்தோஷமான ஒரு சர்ப்ரைஸ், அதை தான் நம்ம அமேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லீனா வாஸ் ஃபில்டு வித் டேஷ் when she saw the diamond ring as her wedding gift. ஸோ அவங்களோட வெட்டிங் கிஃப்டாக டைமண்ட் ரிங் கிடைச்சோடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஹாப்பினஸ்னா ஜாயின்னு அர்த்தம். மெஷர்மெண்ட் தான் உங்களுக்கு தெரியும், அளக்கிறது. ஹாட்டினஸ். ரைட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டானிஷ்மெண்ட். அஸ்டானிஷ்மெண்ட்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அது சர்ப்ரைஸ், எக்ஸைட்மெண்ட். ரைட். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்டானிஷ்மெண்ட், ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபிஃப்த் ஒன். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிஃப்ட் ஆஃப் த கேப். கேப், ஜிஏபி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா டாக்குன்னு அர்த்தம். ஜிஏபி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா டாக்குன்னு அர்த்தம். விட்டினா என்ன அர்த்தம்னா கிளவர் அப்படின்னு அர்த்தம், புத்திசாலித்தனமான. ஹியூமரஸ்னா சந்தோஷமான, சிரிப்பை ஏற்படுத்தக்கூடிய. டேலண்ட் ஃபார் ஸ்பீக்கிங், டேலண்ட் ஃபார் சிங்கிங். அப்போ கிஃப்ட் ஆஃப் த கேப்னா நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறத தான் நம்ம கிஃப்ட் ஆஃப் த கேப்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து பேசுகிறதே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தெளிவாக பேசுவாங்கல்ல, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஆஃப் த கேப். கடவுளே அவருக்கு பேச்சு திறனை கொடுத்தது அப்படின்னு அர்த்தம். அப்போ டேலண்ட் ஃபார் சிங்கிங் கிடையாது, டேலண்ட் ஃபார் ஸ்பீக்கிங், தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Select the most appropriate option that can substitute the underlined words in the following sentence. The interdisciplinary approach utilized in this study facilitates comprehensive understanding of the complex phenomenon under investigation. Right. The interdisciplinary approach utilized in this study. Right. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபெசிலிட்டேட்ஸ் காம்ப்ரஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினன் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஸ்டடி ஃபெசிலிட்டேட்ஸ் வெர்போடைய எஸ் ஃபார்மில் இருக்குது. ரைட். வேறு ஏதாவது இதில் நம்ம யூஸ் பண்ணலாமான்னு பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், யூட்டிலைஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ஒரு சென்டென்ஸில் ஒரு இடத்துல பாஸ்ட் டென்ஸ் வந்தாலே அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்போடைய எஸ் ஃபார்ம் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது, சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ இது வந்து தப்பு. அப்போ நம்ம இதில் கீழே இருக்கிற ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு பார்க்கணும். யூட்டிலைசஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெர்போடைய எஸ் ஃபார்ம் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸை எடுத்துருவோம். இஸ் ஃபெசிலிட்டேட்ஸ், ஆக்சுவலாக இஸ்ஸுக்கு பக்கத்தில் வெர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம் வரும் ஆக்டிவ் வாய்ஸில், இல்லைனா வெர்போடைய தேர்டு ஃபார்ம் வரும் பேசிவ் வாய்ஸில். அப்போ இதுவும் வெர்பு ஃபார்ம் பிரகாரம் தப்பு. வில் ஹேவ் ஃபெசிலிட்டேட்டட் அப்படின்றது ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ ஆப்ஷன் எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1. ஸோ நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா, இந்த டென்ஸோடைய ரூலை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினை நம்ம ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
Select the most appropriate meaning of the given idiom. A sting in the tail. ஸ்டிங்னா என்ன? வாளோட ஒட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. A sting in the tail. An unexpected, typically unpleasant or problematic end to something. அதாவது எதிர்பாராத கஷ்டமான ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டிங் இந்த டெயில்னா என்ன அர்த்தம்னா, வாளோடைய கடைசி எண்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு அதாவது எண்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கு இருக்குது. ஸோ கொடுக்குன்றது என்னது? ப்ராப்ளம் தானே. அப்போ அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட், டிப்பிக்கலி அன்பிளசன்ட் ஆர் ப்ராப்ளமேட்டிக் எண்ட் டு சம்திங். அப்போ ஸ்டிங் இந்த டெயில்னா என்ன? வாளோட ஒட்டில் எப்படி கொடுக்கு பிரச்சனையோ ப்ராப்ளமோ அதே மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்டோட எண்டில் நம்மளுக்கு ப்ராப்ளமோ இல்லை எதிர்பாராத ஒரு ரிசல்ட் வந்ததுனால அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டிங் இன் த டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டு அவாய்ட் இன்டிஜிஷன் இட் இஸ் நெசசரி டு அச்சீவ் ஃபுட் ப்ராப்பர்லி. ஸோ இந்த நெசசரின்ற வேர்டை நல்லா பார்த்துங்க, நிறையா தாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில் எந்த வார்த்தையில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த சென்டென்ஸை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, கீழே இருக்கிறத பாருங்கள். சீவ், சீவ்னா வந்து பார்த்தீங்கன்னா மெல்றது. ஸோ CHEW கரெக்டாக இருக்குது. நெசசரி NECESSARY இதுவும் கரெக்டாக இருக்குது. ப்ராப்பர்லி அதுவும் கரெக்டாக இருக்குது. PROPERLY. இன்டைஜஷன் அது மட்டும் தப்பாக இருக்குது. என்ன மிஸ் பண்ணிட்டாங்க? ரைட். ஸோ என்ன மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ரைட், எஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் தான் ஸ்பெல்லிங் எரர் இருக்குது. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4. சரியா செரிமானம் ஆகலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், 4th ஒன் பாருங்கள். சாரி 9th ஒன் பாருங்கள். The following sentence has been split into 4 segments. Identify the segment that contains a grammatical error. When Serena will arrive, she will call you. Call you will arrive, she will when Serena. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கே மிஸ்டேக் இருக்குன்னு கேட்குறாங்க. லாஜிக்கல் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா when Serena will arrive, செரீனா வந்த பிறகு அவங்க கால் பண்ணுவாங்க. அப்போ இதில் எது ஃபஸ்ட்டு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செரீனா வர்றது. ரெண்டாவது என்ன நடக்கும்னா அவங்க கால் பண்ணுறது. ரைட். அப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. எப்பயுமே நம்ம 2 ஈவெண்ட் வந்து வென் இருக்கும் போது 2 ஈவெண்ட் நடந்ததுன்னா அதில் ஃபஸ்ட்டு நடக்கிறத சிம்பிள் ப்ரெசன்ட்லேயும் ரெண்டாவது நடக்கிறத சிம்பிள் ஃபியூச்சர்லேயும் சொல்லணும். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இங்கே வில் அரைவ்னு வரக்கூடாது, அரைவ்ஸ்னு வரணும். இது ஒரு ரூல். வென் வந்ததுன்னா, வென் அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷன் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஈவெண்ட் செகண்ட் ஈவெண்ட் அப்படின்னு நம்மளால் அதை ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சுது. இது ஃபஸ்ட்டு நடக்கும், இது முடிஞ்ச பிறகு செகண்ட் ஈவெண்ட் நடக்கணும்னா ஃபஸ்ட் ஈவெண்ட்டை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் செகண்ட் ஈவெண்ட்டை சிம்பிள் ஃபியூச்சர்லையும் சொல்லணும். இன்னொரு ரூல் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர், பிஃபோர், வென், ஆஸ் சூன் அஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷனாக வரும்பொழுது, இந்த மாதிரி கன்ஜங்ஷனாக வரும்போது இந்த கிளாஸில் வருது இல்லையா, இதுக்கு பக்கத்தில் ஒரு கிளாஸ் வருது இல்லையா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வருது இல்லையா, அதில் ஃபியூச்சர் டென்ஸே பயன்படுத்தக்கூடாது, ஃபியூச்சர் டென்ஸே வரக்கூடாது. ரைட், இந்த ரூல். ஸோ இந்த 2 ரூலுமே இதில் இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் appropriate synonym of the given word. Magnificent, modest, regular, humble, splendid. So magnificent அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா கிராண்ட்னு அர்த்தம். magnificent அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா கிராண்ட்னு அர்த்தம், மிகவும் பொலிவுடைய அப்படின்னு அர்த்தம். மோடஸ்ட், மோடஸ்ட்ன்றதும் இம்பார்ட்டன்ட் வொக்காப், இது ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. மோடஸ்ட்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஹம்பிள், பணிவான. ஹம்பிள்னா என்ன அர்த்தம்? பணிவான. அதே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க அதோடைய மீனிங்கு. அப்போ மெக்னிஃபிசன்ட் அப்படின்னா கிராண்ட், ஒண்டர்ஃபுல், எக்ஸைட்டட், எக்ஸைட்மெண்ட், இதெல்லாம் எந்த வார்த்தைக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ளெண்டிட். ரைட். ஸோ அப்போ மெக்னிஃபிசன்ட்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ளெண்டிட். இதுதான் கரெக்டான சினானிம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
மறுபடியும் எரர் கரெக்ஷன். மை வைஸ் சான்சலர் ஒர்க்ஸ் 18 hours a day 7 days வீக்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பர் இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 18 hours per day, 18 hours per day. அதே மாதிரி 17 days per week, சாரி 7 days per week. 18 மணி நேரம் ஒரு நாளைக்கும் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் ஒரு வேலை செய்வார். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 7 டேஸுமே ஒரு வேலை செய்வார். அப்போ இந்த மாதிரி பர் அப்படின்ற வர இடத்துக்கு நீங்கள் இன்டெஃபினட் ஆர்டிக்கலான ஏவை பயன்படுத்தலாம். இன்டெஃபினட் ஆர்டிக்கலான ஏ அப்படி இல்லைன்னா பபுள் சவுண்ட் வந்ததுன்னா ஆன் பயன்படுத்தலாம். ரைட். ஸோ மோஸ்ட்டாக ஏ தான் நம்ம பயன்படுத்துவோம். பர்ருக்கு பர்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா 18 hours a day 17 days a week, சாரி 7 days a week அப்படின்னு தான் பயன்படுத்தணும். இங்கே என்ன விட்டாங்க, இன்டெஃபினட் ஆர்டிக்கலான ஏவை வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் எரர். எங்கே இருக்குன்னு பாருங்கள், எந்த பார்ட்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட்டில் தான் எரர் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஹோமோஃபோன்ஸ் டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஹோமோஃபோன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வேர்டு 1 வேர்டு 2. இதுக்கு ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட், மீனிங் டிஃப்ரெண்ட், சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து சேமாக இருக்கும். பிரின்சிபிள். ஸோ பிரின்சிபிள். ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டு, பட்டு சவுண்ட் வந்து சேமாக இருந்ததுன்னா அதை தான் ஹோமோஃபோன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இட் வாஸ் அகெயின்ஸ்ட் ஹர் டேஷ் டு ஏர்ன் மோர் டேஷ் தென் தட் டிசைடட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். பிரின்சிபல் ப்ராஃபிட். இப்போ எதை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், PRINCIPLE. இந்த பிரின்சிபலுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொள்கை, மாரல் அப்படின்னு அர்த்தம். பிரின்சிபல் அப்படின்னா கொள்கை, பாலிசி, மாரல் பாலிசி. அதே PAL அப்படின்னா 2 அர்த்தம் இருக்குது. பிரின்சிபல் அப்படின்னா 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலோடைய ஹெட்டு, இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். முதலீடுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரின்சிபல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இட் வாஸ் அகெயின்ஸ்ட் ஹர் டேஷ், அவங்களுடைய கொள்கைக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ என்ன சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரின்சிபல். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் மோர், ப்ராஃபிட். ஸோ PROFIT, ப்ராஃபிட். ஸோ ஆப்ஷன் வந்து 1. அது என்ன PROPHT அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மத போதகர், மதத்தை பற்றி பேசுகிறவர், மத போதகர், நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை முன்னாடியே சொல்கிறவர், அவர் தான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றதை முன்னாடியே கணிச்சு சொல்கிறவர் தான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மதத்துலையும் இவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், காலகேஷன் கேட்டிருக்காங்க. யூ ஜஸ்ட் வெயிட் இன் த லாபி, ஐ வில் பி பேக் ஆஃப்டர் டேஷ், எ ஃபாஸ்ட் மீல், எ குவிக் ஷவர், எ ஃபாஸ்ட் ஷவர், எ குவிக் ஃபுட். ரைட். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மீல், அதுக்கு வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துறது குவிக் அப்படின்ற டேர்மை தான். ஃபாஸ்ட் மீலும் பயன்படுத்தலாம், பட் அதிகமாக நம்ம காமனாக யூஸ் பண்ணுற கோலகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா குவிக் மீல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஷவர்னு பயன்படுத்த மாட்டோம், குவிக் ஷவர் அப்படின்னு பயன்படுத்துவோம். ஸோ இதுவும் தப்பு. குவிக் ஃபுட்டுன்னு பயன்படுத்த மாட்டோம், ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு பயன்படுத்துவோம். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ 14th கொஸ்டின் பாருங்கள். Select the most appropriate option that can substitute the underlined segment in the given sentence. If there is no need to substitute it, select no substitution required. Already நம்ம பார்த்தது தான். The film was made in Botswana, whose wildlife parks
இஸ் லார்ஜ் டு தோஸ் இன் த கென்யா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க பார்க்ஸ், பூங்காக்கள் ப்ளூரல்ல இருக்கு இல்லையா, அப்போ சிங்குலர் பயன்படுத்தக்கூடாது, இது தப்பா இருக்கு. அப்போ நோ சப்ஸ்டியூஷன் ரிக்வயர்டு வரக்கூடாது, ரைட்? ஸோ அந்த இடத்துல பாருங்க லார்ஜர் எப்பயுமே கம்பேரிட்டிவ் டிகிரி, லார்ஜர்ன்றது கம்பேரிட்டிவ் டிகிரி, அதுக்கு பக்கத்தில் நம்ம எப்பயுமே தேன் வந்து பயன்படுத்தணும், டூ பயன்படுத்தக்கூடாது. சில கேஸில் மட்டும்தான் நம்ம டூ பயன்படுத்துவோம், பட் லார்ஜருக்கு நம்ம தேன் தான் பயன்படுத்தணும். அப்போ இந்த இடத்துல ஆர் லார்ஜர் தேன் எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் 1, ரைட். நெக்ஸ்ட் ஒன் 15th question பாருங்க. Select the correctly spelled word. Quintessential, quintessential எல்லாமே சேம். இதில் எது கரெக்டான quintessentialக்கு என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னு கேட்குறாங்க. quint essential, essentialக்கு ஸ்பெல்லிங் தெரியும் உங்களுக்கு, quint QUINT, quint essential இதோ இருக்கு பாருங்க. ரைட். Next one, class test. When Prime Minister Narendra Modi announced that rupees with the denomination of 500 and 1000 would dash to be the legal tender from the 9th of November, the whole country was stunned அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Collaborate, cease, மறுபடியும் cease, unify. Would cease to be the legal tender from the 9th of November, the whole country was stunned. ஸோ அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸ் நம்மளுக்கு தெரியும். நவம்பர் 9th வந்து பார்த்திங்கன்னா 500 நோட்ஸும் 1000 நோட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் ஸ்டாப் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான கரெக்ட் டேர்ம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா சீஸ், CEASE. சீஸ்னால் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா ஸ்டாப்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப் வரணும். ஸ்டாப் டு பி த லீகல் டெண்டர் ஃப்ரம் த 9th of November, the whole country was stunned. ஸ்டன்னடுனா தகச்சு போய் நிற்கிறாங்க. நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க. The decision caused a sensation in the whole country. Social media was flooded with messages and information. People started counting the cash they had dash for years legally or illegally. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூஸ் பரவுன உடனே நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்குது, 500 ரூபா பணம், 1000 ரூபா பணம் எவ்வளோ இருக்குது நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், லீகலாகவும் இல்லீகலாகவும் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்றத அவங்க செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஸ்பர்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கலைஞ்சி போகிறது, ஒரு குறிப்பிட்ட கேதரிங்லேருந்து கலைஞ்சி போகிறது. டிஸ்ட்ரிபியூட்டர்னால் நம்ம என்ன பண்ணுறது, பரிமாறுறது, ஷேர் பண்ணுறது. அக்குமுலேட்டர்னால் சேர்க்கறது, அக்குமுலேஷன் மீன்ஸ் சேர்க்கறது, ஸ்டோர் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அக்குமுலேட் சேர்த்து வச்சதை, அக்குமுலேட் பண்ணதை என்ன பண்ணுறாங்க, கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஹேடு பக்கத்தில் எப்பயுமே வர்போடைய தேர்ட் ஃபார்ம் தான் வரணும். பட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனுமே வந்து தேர்ட் ஃபார்ம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The main objective of this move was to curb கட்டுன்னு அர்த்தம், black money, corruption and fake money menace. மெனேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா த்ரெட், டேஞ்சர். மெனேஸ்னா என்ன அர்த்தம், இது இம்பார்ட்டன்ட் வேர்ட். மெனேஸ் அப்படின்னா த்ரெட்டு, டேஞ்சர் அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவ் வேர்ட். ஆல் த பீப்புள் பட் தோஸ் ஹூ இன்டெலிஜென்ட் இன் டேஷ் வெல்கம் டு த மூவ். அதாவது எல்லா மக்களும் எக்ஸப்ட் யார், எல்லாருமே இதை ஏற்றுக்கிட்டாங்க. யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா மால் ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்க வந்து இதை ஒத்துக்கலை அப்படின்றாங்க. ஸோ அமல்கமேஷன்னா மெர்ஜ் பண்ணுறது, இணைக்கிறது, மெர்ஜ்டு. அமல்கமேஷன், அக்குமுலேஷன்னா ஸ்டோர் பண்ணுறது, சேர்க்கறது. அமல்கமேஷன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணுறது, இணைக்கிறது. இன்டிசிஷன்னா முடிவு எடுக்காமல் இருக்கிறது. மால் ப்ராக்டிஸ்னா மிஸ்டேக்ஸ், தவறு, இல்லீகல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லீகல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாரிச்சிங்களை தவிர்த்து மற்ற எல்லாமே இதை என்ன பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. The whole opposition shook hands against this move under one pretense or the other. ஸோ எதிர்கட்சி எல்லாமே இந்த விஷயத்துக்கு ஒன்றா கூடிடுறாங்க. They called this decision a
dash. They called this decision, the whole opposition shook hands against this move under one pretense or the other. They called these decisions a dash law and wanted the government to roll it back. எதிர்க்கிறது, ரொம்ப கோபமா எதிர்க்கிறது. அதுக்கு என்ன வார்த்தை? காம்ப்ரிஹென்சிவ்னா விளக்கம், அண்டர்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். ஃப்ரகைல் அப்படின்னா வீக்னு அர்த்தம். ஃப்ரகைல் அப்படின்னா வீக்னு அர்த்தம். அப்போ ட்ராக்கோனியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முரட்டுத்தனமாக எதிர்க்கிறது. அப்போ இந்த முடிவை வந்து அந்த கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து ரொம்ப கோபத்தோட அதை வந்து என்ன பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க. ஸோ அதுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, ட்ராக்கோனியன் அப்படின்ற டேர்மை பயன்படுத்தணும். இது ஒரு முரட்டுத்தனமான லா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், wanted government to roll it back. ஸோ திரும்ப பெற சொல்கிறாங்க. Severe criticism were made to target the decision. The government also carried out dash attacks அப்படின்னு கேட்டிங்கன்னா revengeful, case, example, ineffectual. ineffectualனாலும் வீக்னு அர்த்தம். எஃபெக்சுவல்னா ஸ்ட்ராங்கு, ineffectualனா வீக்னு அர்த்தம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். The government also carried out revengeful attack. எல்லாமே அந்த ஆப்போசிஷன் பார்ட்டியெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க இல்லையா, இதான் வாய்ப்புன்ட்டு. ஸோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, கேரி அவுட் பண்ணுறாங்க, தாங்கிக்கிறாங்க, கண்டினியூ பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஆல்சோ கேரிட் அவுட் ரிவெஞ்ச்ஃபுல் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுது, அவங்களுக்கு மேலே ரிவெஞ்ச் எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ இதை முடிஞ்சிடுச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 21st கொஸ்டின் பாருங்கள். Select the most appropriate option, one word substitution நினைக்கிறேன், சாரி, that can substitute the underlined segment in the given sentence. ஸோ ஒரு சென்டென்ஸில் ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி கீழே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. At his wit's end, he decided to return to his parents as he was unable to cope up with the stress of adjusting at a new place. ஸோ at his wit's end அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவரால் எதுவுமே பண்ண முடியாத நிலை, அவரோட அதாவது முயற்சியை கைவிடுற நிலைமையை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அட் ஹிஸ் விட்ஸ் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அவருடைய விட்டுனா என்ன அர்த்தம்னா கிளவர்னஸ். ரைட்டா? இப்போ ஒரு நபர் வந்து ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு கம்ஃபர்டபுள் ஆக்க பார்ப்பார். ஸோ அதுவும் முடியல, அதை எதை வச்சு கம்ஃபர்டபுள் ஆக்க பார்ப்பார்னா மூளையை வச்சு பண்ண பார்ப்பார். அதுவும் முடியலன்னா அவர் என்ன பண்ணிடுவார், கை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுவார். அதுதான் அட் ஹிஸ் விட்ஸ் எண்டு. அப்போ ஒருத்தவர் வந்து ஒரு புது இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுறத முடியாமல் போயிடுது, அதனால் அவர் வீடு திரும்புகிறார். அப்போ நாட் நோயிங் வாட் டு டூ, ஸோ என்ன பண்ணணும்னு தெரியல, அவரால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல, அதான் கரெக்டு. ஸோ அட் ஹிஸ் விட்ஸ் எண்டுனா என்ன அர்த்தம்னா அவருக்கு என்ன பண்ணணும்னு தோணலை. டேக்கிங் ஆல் நோட்ஸ் ஆஃப்டர் திங்கிங் டிசைடிங் ஆஃப்டர் கண்டம்ப்ளேஷன். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக அது கூட மேட்ச் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், சினானியம் கேட்டிருக்காங்க. என்ன வேர்டுக்குன்னு பாருங்கள், பெரிலியஸ். ரைட், பெரிலஸ். ஸோ இந்த பெரில் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு மீனிங் இருக்குது. இது நிறையா தாட்டி நியூஸ் பேப்பரில் வரும். ஏதாவது ஒரு டிசாஸ்டர், பேரழிவுகள், பேராபத்துகள் நடந்ததுன்னா இந்த பெரில் அப்படின்ற டேர்மை வந்து பயன்படுத்துவாங்க. பெரில் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் வேர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேஞ்சர் அப்படின்னு அர்த்தம். ரைட். ஸோ அப்போ ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், parts of the following sentence have been given as options, select the option that contains an error அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எந்த இடத்துல வந்து எரர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மும்பை இஸ் த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் பட் இட் இஸ் எ எக்ஸ்பென்சிவ் சிட்டி டூ. என்ன மிஸ்டேக் அப்படின்னு பாருங்கள், எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவ் இதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்திருக்காங்கன்னு பாருங்கள், ஏ. பட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது ஒரு வவ்வல் சவுண்டோட ஆரம்பிக்கிறதுனால இந்த இடத்துல ஏ எக்ஸ்பென்சிவ் கிடையாது, ஆன் எக்ஸ்பென்சிவ். ஸோ அந்த இடத்துல தான் எரர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. 24th கொஸ்டின் பாருங்கள். மறுபடியும் காலகேஷன் கேட்டிருக்காங்க. ஷி சப்ரஸ்ட் எ டேஷ் அர்ஜ் டு யான், டஃப், ஸ்டவுட், ஹார்ட், ஸ்ட்ராங். ஸோ இந்த அர்ஜு கூட நேச்சுரலாக எந்த வேர்டு வந்து பாண்ட் ஆகும், டஃப் அர்ஜ், ஸ்டவுட் அர்ஜ், ஹார்ட் அர்ஜ், ஸ்ட்ராங் அர்ஜ். ஸ்டவுட்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் அண்ட் திக்கு. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒக்காப் தான், எக்ஸாமில் கேட்பாங்க.
அர்ஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக செய்ய தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம். இதை அதாவது வேகமாக நம்மளை உடல் வந்து சிலதெல்லாம், இப்போ நம்மளுக்கு தும்பல் வந்ததுன்னா அதை நம்ம தும்பிடுவோம், அதேமாரி கொட்டாவி வந்ததுன்னா பண்ணிவிடுவோம் இல்லையா, அதுதான் அந்த ஸ்ட்ராங் அர்ஜ் அப்படின்றது தான் அங்கே கரெக்டான டேர்மு. ஸோ ஸ்ட்ராங் அப்படின்ற டேர்மை தான் அர்ஜுக்கு முன்னாடி மேக்ஸிமம் பயன்படுத்துவாங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மறுபடியும் சப்ஸ்டிடியூஷன். ஐ ஓப்பன்ட் த பாக்ஸ் beneath the table and took off a book, the materia medica. அதாவது டேபிள்லேருந்து கீழே இருந்த ஒரு டேபிள்லேருந்து புக்கை வந்து அவங்க எடுக்கிறாங்க, ரைட். அதாவது டேபிளுக்கு கீழே இருந்த ஒரு புக்கை அவங்க எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன வார்த்தை, என்ன ஃப்ரேசல் வர்பு? ஃப்ரேசல் வர்புனா என்ன? ஒரு வர்பு ஃபாலோடு பை ஒரு ப்ரிப்போசிஷன், இல்லைனா வர்பு ஃபாலோடு பை அட்வர்பு, இல்லைனா வர்பு ஃபாலோடு பை ப்ரிப்போசிஷன் அண்ட் அட்வர்பு. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வர்பு ஃபாலோடு பை ப்ரிப்போசிஷன். ஸோ டுக் ஆஃப், டேக் ஆஃப் அப்படின்ற டேர்மே கிடையாது. டேக் ஆஃப் அப்படின்ற டேர்மே கிடையாது. டேக் ஆஃப், ஓஎஃப்எஃப், டேக் ஆஃப்னா என்ன அர்த்தம்னா இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது இல்லையா, அந்த டேர்ம் இங்கே பயன்படுத்தலாம். ஸோ அதான் அதோடைய மீனிங்கு. நெக்ஸ்ட் டேக் அவுட். டேக் அவுட்னா ஒரு கண்டெய்னர்லேருந்து ஒரு பொருளை எடுக்கிறது, ரைட். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் இருக்குது, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன், நம்ம கையை விட்டு அந்த பொருளை எடுக்கிறோம் இல்லையா, அது பேர் தான் டேக் அவுட். டேக் அவுட்னா உள்ளே இருக்கிற பொருளை நம்ம வெளியே எடுக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அப்போ இந்த இடத்துல எதை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேக் ஆஃப்னா மேலே போகிறது. ரெண்டாவது வந்து ட்ரெஸ்ஸை நம்ம எடுக்கிறோம் இல்லையா, நம்ம ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அதையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா டேக் ஆஃப்னு சொல்லலாம். அப்போ டேக் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிமூவ் அப்படின்ற மீனிங். டேக் அவுட்னா ஒரு பொருளை வெளியே எடுக்கிறது. அப்போ டேபிள் கீழே இருக்கிற அந்த புக்கை வெளியே எடுக்கிறாங்க இல்லையா, அப்போ அதுக்கு நம்ம எந்த டேர்மை பயன்படுத்தணும்னா டேக் அவுட் அப்படின்ற டேர்மை தான் பயன்படுத்தணும், ரைட். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லேருந்து ஒரு 25 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதில் நிறைய கிராமர் ரூலும் நம்ம பார்த்துருப்போம். ஒக்காபும் கிராமரும் நீங்கள் சேர்த்து படித்தா தான் இதில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.